ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையில் சிக்கன் கிரேவி செய்யலாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா. இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடிங்க, மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், பட்டை 3, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பச்சை மிளகா 5 நம்பர், தக்காளி 1, ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு 1/2 hour வந்து சிக்கனில் ஊறணும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வருங்க, அதுக்காக சிக்கன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் அடுப்பில் வச்சிடலாங்க. 3 பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு 2, சோம்பு, சீரகம், மிளகு போட்டுக்கலாம். ஸ்டவ் லோவில் வச்சு வறுத்துக்குங்க. ஆயில் இல்லாமல் தான் வறுக்கணுங்க. இதைய இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வந்தால் மட்டும்தான் பொடி பண்ண முடியும். இப்போ கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வறுத்தாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்குவோம். மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம சிக்கன் வந்து குக் பண்ணிக்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நல்லா வதங்கணும். பச்சை வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
அதனால் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் பச்சை வாசம் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோவில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன் வேகிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு வேணால் சேர்த்துக்கலாம், தேவையில்லை போடாமல் விட்டுடலாங்க. இப்போ 15 நிமிஷம் சிக்கன் வேக வச்சிடலாங்க. அந்த தண்ணி சுண்டோட வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து இந்த மாதிரி சிக்கன் கிளறி விட்டுக்குங்க. சிக்கன் செமையாக வந்துருக்கு. தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். கருவேப்பிலை சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பவுல் மாற்றிடலாம். டேஸ்டியான கருவேப்பிலை சிக்கன் கிரேவி ரெடிங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.